எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி வந்து ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல. அவர் வந்துட்டு இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மனவேதனை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணனாலே அவரோட வீடியோ தான் நம்ம முதல்ல பார்ப்போம். எல்லாத்தையும் ரொம்ப சிரிக்க வச்சவர், ரொம்ப நல்லா வந்து அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவரோட கேரக்டர் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லோரும் அவரோட வீடியோஸ் வந்து லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அவர் இல்லை. அதை நினைக்கிறப்ப எனக்கு வேதனையாக தான் இருக்குது. ஆனால் அதை விட வேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் 1000 வீடியோ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அவரோட வீடியோ தான். எல்லாம் வந்து அவரை ரூமிங் பண்ணி போடுறது, நிறைய பேட் கமெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க மனைவி எல்லாத்துக்குமே நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இது வந்து அவங்க வீட்டாளங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கணும். அது மட்டும்தான். பேட் கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேட் கமெண்ட்லாம் பண்ணி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. இது ரொம்ப வந்து தப்பான ஒரு செயல் தான். நிறைய அவங்க மனைவியோட கமெண்ட்டில் போயிட்டு அந்த வீடியோவில் நீ இன்னும் 1 வருஷத்தில் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்குவ, அவங்க அம்மாவுக்கு இழந்தது தானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க அம்மாவோட வீடியோவில் பார்த்தா அவங்க அம்மாவோட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு மோதிரம், என் பையன் போட்டிருந்த மோதிரம் வேணும், வண்டி வேணும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து அவங்க சொல்லிட்டாங்க. பட் அதில் போய் நிறைய பேர் வந்து என்னம்மா நீ வந்து பிள்ளை இறந்துட்டா மோதிரம் வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக்க வேண்டாம். அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு பெரிய பெரிய வண்டி வாங்கியிருக்க பசங்களுக்கு சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து பொண்ணுங்களே நிறைய பேர் வந்து பைக் ஓட்டுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. எல்லா டிரைவிங்க்கும், ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்கனாலும் சரி, கார் ஓட்டுறீங்கனாலும் சரி, பஸ்ஸு, லாரி என்ன ஓட்டினாலும் சரி, டிரைவர் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு, பசங்களுக்கு, டிரைவர்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி புதுசாக வண்டிலாம் வந்துடுச்சு. அதனால் நிறைய பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி இந்த வண்டி வாங்கணும், அந்த வண்டி வாங்கணும்னு சொல்லி வாங்கி வீட்டில் இருக்க பெற்றவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைங்க வந்து ஆசைப்படுதுங்க, நம்ம பசங்க வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் பசங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸ்பீடாக போகணும், வண்டி ரேஸாக ஓட்டணும் அப்படிலாம் சொல்லி நிறைய அந்த மாதிரி வண்டி ரேஸ்லாம் பார்க்குறோம், நிறைய பார்த்துட்ருக்கோம் நம்ம. இதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பசங்க வந்து இறந்து போயிருக்காங்க. தயவு செஞ்சு இனிமே இருக்க பசங்களாவது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி நினச்சி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா, உங்களோட மனைவி இதெல்லாம் பற்றி நினச்சி பாருங்கள். அவங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கும். இப்போ வந்து நம்ம ராகுல் டிக்கி இறந்து போவாருன்னு நம்ம நினச்சிருப்போமா? ஆனால் அவர் இறந்துட்டார். அவர் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கணும்னு நினச்சிருப்பார். அவர் இறந்துட்டார். இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகமே எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க எல்லாருமே. அவங்க வீட்டாளுங்க படுற மனவேதனை ஒரு பக்கம்னா, எல்லாருமே வந்து பேட் கமெண்ட் பண்ணுறது, அவரோட வீடியோ வந்து இந்த மாதிரி போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயந்தான். இன்னுமே வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது கூட வந்து அவரோட வீடியோ வந்து எதுவும் நான் வந்து இது பண்ணி மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த வீடியோவாலையாவது நான் சொல்கிறதையாவது யாராவது ஒருத்தர் 2 பேராவது, 1000 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, ஒருத்தர் 2 பேராவது நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா அப்படின்றதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பிக்காக இருக்கட்டும், வெளியூரில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாலே எனக்கு சந்தோஷம்தான். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் ஒரு உயிர் போகக்கூடாது. அதுக்குள்ளேயுமே நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்தேன். இதே மாதிரி வண்டியில் வந்துட்டு சேலத்தில் இருக்கக்கூடவங்க வந்து கோவா போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வேற ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு. ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றது பிள்ளை பெற்றுக்கிற ஒரு தாய்க்கும் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து வலியை தாங்கி பெற்றுக்கணும். அதனால் வந்து பெற்றவங்களுக்கும் வேதனை, கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் வேதனை. தயவு செஞ்சு இனிமேல் வந்து பொறுமையாக போங்க. வண்டின்றது நம்ம வச்சுருக்கிறது ஒரு யூஸ்க்காக தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக தான் வண்டி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீங்க. ரொம்ப ஸ்பீடாக போய் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் சாதிக்க போகிறதில்ல. பொறுமையாகவே போங்க. அதுதான் நம்ம உயிருக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. மனவேதனையில் வந்து பெற்றவங்களும் இருக்காங்க, கட்டின பொண்டாட்டியும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதே இனிமேலாவது வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி எதுவும் உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டாளுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். யார் மனசையாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அது ஒன்று தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இனிமேல் உங்கள் வீட்டாளுங்களை மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு பொறுமையாக மட்டும் வண்டி ஓட்டுங்க. அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி, இல்லை ஒரு கார் ஓட்டுறீங்க, டிரைவராக இருக்கீங்க, லாரி ஓட்டுறீங்க, பஸ் ஓட்டுறீங்கன்னா எல்லா வேலையில் இருக்கவங்களுக்குமே நான் அதை தான் சொல்கிறேன். பொறுமையாக போங்க. வேகம் வந்து என்றைக்குமே நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து தான். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே பொறுமையாக போங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு